ஃபலூடாவுக்கு வேற என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத பார்த்தா, மாதுளம்பழம் ஒரு ரொம்ப லைட்டா நீங்க போட்டுக்கலாம். கொய்யாப்பழம் ஓகேங்களா? ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாவும் இருக்கக்கூடாது. அந்த மாரி இருக்கிறது தான் நாங்க கொய்யாப்பழம் சேர்த்துற மாரி இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்தணும். வெள்ள கொய்யா, செங்கொய்யா எது வேணாலும் நீங்க போடலாம். நல்லா டேஸ்ட் குடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க அதிகமா சேர்த்தக்கூடியது வெள்ளரி பழம். வெள்ளரி அந்த தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு, முலாம்பழத்த எப்படி ஆப்பிள் பழம் மாரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, அத நம்ம வெள்ளரி காயும் போடலாம், வெள்ளரி பழமும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த ஹீட்ல வர்றவங்களுக்கு அந்த டேஸ்ட் எடுத்து குடுக்கும். மண்பான தண்ணி சேர்த்துறதுக்கு அதுக்கும் இந்த வெள்ளரி பழம் போட்டு நம்ம ஃபலூடா போட்டோம்னா, அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாம நீங்க வாட்டர் மெலன் போடலாம். ஃப்ரூட்ஸ் என்னலாம் போடலாம் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷனல் தான். இதுதான் அப்படிங்கிறதுல இல்ல. உங்களுக்கு எது எது பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சும் நீங்க போடலாம். கஸ்டமருக்கு அந்தந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லாருக்கும், பிடிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வச்சு நம்ம போடலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னாச்சி பழத்தையும் போடுவாங்க. அன்னாச்சி பழம், ஆப்பிள், திராட்சை, கொய்யாப்பழம், இந்த மாரி வெள்ளரிப்பழம், மாதுளை, வாழைப்பழம் இந்த மாரி நம்ம எது வேணாலும் நம்ம கொண்டு போலாம். நமக்கு சீசனுக்கு தகுந்த மாரி நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எது இருக்கோ அதெல்லாம் போடலாம். அ ஃபலூடா நம்ம போடும் பொழுது, ஃப்ரெஷ் ஜூஸ் கடையும் சேர்த்து நம்ம போட்டோம்னா, நமக்கு எப்பவுமே அந்த பழம் சம்மந்தமான பிரச்சனை எதுவுமே வராது. அதாவது அந்த காஸ்ட் நமக்கு ஒரு பெரிய அளவுக்குள்ள பாதிப்பு வராதுங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கங்க.